பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி. காதராகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குகையே சரணம் நீலத்திருமே நிதிலே நினைவாய் நினைவற்றெளியேன் நின்றே அருள்வாய் வாளை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. நான்மாடக்கூடல்கிற மதுரை, பிரம்மபுரம், மகிழபுரம், கடம்பவனம், தேவேந்திரபுரி, அழகாபுரி, துவாதசாந்த க்ஷேத்திரம், இப்படிலாம் பலவிதமான பெயர்களோடு கூடிய ஒரு அற்புதமான பதி மதுராபுரி. இந்த சிவாலயங்கள்ல நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரத்தே சில சிவாலயங்கள் ரொம்ப அபூர்வமா அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி, அங்க இருக்கக்கூடிய அந்த வழிபாடு, அந்த சுவாமியை பார்த்த உடனே கூட இன்னொரு முறை பார்க்கணும் அப்படிங்கிற நமக்கு எண்ணம் தோணும். அதுல ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலம் தான் மதுரைக்கு பேர். என்ன காரணம் அப்படின்னா, மதுரைனா சுந்தரேஸ்வரருக்கு பெருமை கிடையாது, மீனாட்சி அம்பிகைக்கு தான். 4 பெரிய ராஜகோபுரம் இருக்கு. கிழக்கு கோபுரம் இருக்கு, மேற்கு கோபுரம் இருக்கு, தெற்கு கோபுரம் இருக்கு, வடக்கு கோபுரம் இருக்கு. இந்த 4 வாசல் வழியா சாமி வர்றது கிடையாது, போறது கிடையாது. சுந்தரேச பெருமான் இருக்காரே, உற்சவ காலங்கள்ல 64 திருவிளையாடலை பண்ணின சுந்தரேச பெருமான் இந்த 4 ராஜகோபுரம் வழியா வரல. உற்சவங்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய வாசல் வழியா வந்துதான், மீனாட்சி அம்மன் வாசல் வழியா தான் போற. எல்லாத்தையும் அம்பாள் கையில ஒப்படைச்சிட்டு இந்த 4 வாசல் வழியா யார் வரான்னா, சாமி வரதில்ல, ஆசாமிகள் வர. மதுரையினுடைய புராணமோ மதுரைக்கு உண்டான விஷயங்களையோ எடுத்துட்டோம்னா நாள் கணக்கில் பேசலாம். அவ்வளவு புராண வைபவங்கள் இதுல இருக்கு. தேவேந்திரனால கொண்டு வந்து தரப்பட்ட விமானம், நாரதர் பூஜை பண்ண லிங்கம், அகத்தியருக்கு பிரத்யட்சமான மூர்த்தி, சப்த ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருந்தது, அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் நின்றுட்டு போயிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கு, பூமியில நாம வந்து பார்க்கறதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இந்த புராண செய்திகளா பார்த்துட்டு வர நமக்கு சமீப காலத்துல நடந்த நிகழ்வுகளோட அம்பாளுடைய லீலைகள் இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. மீனாட்சி வந்து பேசும் தெய்வம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அம்பாள் ஒரு நேரத்துல ஒரு ரூபமா காட்சி கொடுப்போம். நமக்கு மட்டும் தானா அப்படின்னா, யாரெல்லாம் அம்மா அப்படிங்கிறமோ அவளுக்காக யார் நேரத்தை ஒதுக்குறாளோ, நான் 4 மணி நேரம் நின்று நான் மீனாட்சியை பார்த்தேன், நான் போன உடனே பார்த்துட்டு வந்தேன், பெருமை கிடையாது, அவளுக்கு அம்பாளோட அருள் கிடையாது. எவ்வளவு நாழிகை நீ அந்த கோவில்ல இருந்த
அந்த மீனாட்சிக்காக எவ்வளவு நேரம் உன்னுடைய கண் காத்துன்றது, எத்தனை நாள் நீ அதை தபஸ் பண்ணின அப்படிங்கறதே உனக்காக அவள் ஓடோடி வருவாள். இவதான் யார் இந்த மீனாட்சி? மலையத்வஜ மகாராஜா தபஸ் பண்ண யஜ்ஞசாலையில இருந்து யஜ்ஞத்துல இருந்து தோன்றினா அப்படின்னாலும் கூட இங்க ஒரு மகரிஷி ஆசிரமம் வச்சுட்டு இருந்தார். மதங்க மகரிஷின்னு அவருக்கு பேரு. அந்த மந்தக மகரிஷிக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறார். அவர் தான் முதல்ல யந்திர பிரதிஷ்டை பண்றார். அந்த யந்திர பிரதிஷ்டைக்கு மேல அம்பாள் காட்சி கொடுக்கிறா. மரகத பச்சை வடிவத்தில் அம்பாள் காட்சி கொடுக்கிறா. அவள் தான் கர்ப்ப கிரகத்துல அங்கஜர் கண்ணிங்கிற திருநாமத்தோட நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியா, தடாதகை பிராட்டியா. அதனால மாதங்கி அவளுடைய பெயர். இவ ராஜனுக்காக தோன்றினாள் இல்லையா, ராஜ மாதங்கியா இருக்கு. காலையில பார்த்தேன்னா மாதங்கி, மத்தியானம் பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா ராஜ ஷியாமலா, சாயந்திரமா அவளை பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா மீன லோச்சனி, ராத்திரி அப்பிகை நீங்க பார்க்கிற அப்படின்னு கேட்ட லலிதா திரிபுர சுந்தர். மீனாட்சி மாதிரியான ஒரு தேவிய அகிலத்துல பார்க்க முடியாது, அவ்வளவு அழகு. அதனால தான் திரை போட்டு எல்லாம் தீபாராதனை போது திரையை எடுத்துட்டான்னா நாம ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறத அம்பால பார்த்து திக்குமுக்காடி விடுவோம். அம்மா தாயே அப்படின்னு சொல்லி நாம திக்குமுக்காடி போகக்கூடிய ஒரு தேவதை. 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரா காலத்துல ஒரு கலெக்டர் இந்த ஊர்ல இருந்தார். அவருக்கு பீட்டர் ரோஸ் அப்படின்னு பேர். அவருக்கு இந்த அம்பாள்கிட்ட ஒரு பிடிப்பு உண்டு. ஆனா கோவில் உள்ள வந்தது கிடையாது. இந்த 4 ராஜ வீதியில குதிரையில ஏறி வருவார். கரெக்டா கோபுர வாசல் வந்த உடனே அப்படியே பாப்பா அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. அம்பாளுடைய கோவில் இருந்து அக்னி மூலையில அவளுடைய கிரகம். மழை ஜோன்னு பெய்யறது. இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார் ஆத்துல. ராத்திரி 1 மணி இருக்கும். யாரோ வந்து தட்டி எழுப்புறார். எழுந்துக்கிறார். எழுந்து இப்படி உட்காந்துட்டா ஒரு சின்ன பொண்ணு, பச்சை நிறத்துல பாவாடை சட்டை, முத்து மாலை, வைர மூக்குத்தி, அழகா திலகம், சின்னதா ஒட்டியானம், தலையில மல்லிகைப்பூ. பார்க்கறதையே அவருக்கு கனவா இல்லது நனவான்னு அவருக்கு தெரியல. அப்படி பார்க்கறா. அவ மெதுவா அப்படி வெளியில போறத தான் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பெட்டிலேருந்து எழுந்துட்டு காலில் ஷூவை போட்டுண்டு, அவெல்லாம் அப்படித்தான் நடந்து வருவா இல்லையா, ஷூவை போட்டுண்டு அவளோடையே நடந்து இப்படி கொஞ்ச தூரம் நடந்து வரார். அப்படியே வெளில வரா. வெளியில மழைக்கு போயிட்டாவ. மழைக்கு இவ போறாளேன்னுட்டு இந்த வாசப்படியை தாண்டி அவ கிட்டக்க போனா மறைஞ்சு போயிட்டான். ஒரு நொடி நாம நினைச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த தேவிதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி திரும்புறார். பெஞ்சின்னு இருந்த மழையிலேருந்து வேகமா ஒரு இடி இடிச்சு அவர் படுத்துட்டு இருந்த படுக்க அந்த இடமே எரிஞ்சு போயிடுது. என்னைக்குமே ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம், நீங்க கேட்டுடுறேன். க்ஷண காலத்துல நமக்கு இப்போ மரணம் அப்படிங்கிறத கண்ணால பார்த்தவாளுக்கு அது எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்படியே அவருக்கு கண்ணுல தண்ணி கொட்டுறது. அம்மா, நான் உன்னை உள்ள வந்து பார்க்கல, ஆனா என்னவோ உன் மேல ஒரு ஈர்ப்பு. காலில் ஷூ கூட கழட்ட மாட்டேன். குதிரையில வந்து கிழக்கு கோபுரத்துல நின்றுட்டு அப்படியே போயிடுவேன். ஆனா நீ பாரு, இந்த கொற்ற மழையில என்னை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்திருக்க. நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னவர் நேர மறுநாள் காலையில பொழுது பிடிக்குது. பெரிய தாம்பாலத்துல பழங்கள் புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு அம்பால வந்து பார்த்துட்டு அப்படியே பார்க்கிறார். கண்ணுல தண்ணி கொட்டுறது. அப்ப சொன்னாரா, அம்மா, பிஞ்சு பிஞ்சு பாதத்தோட இந்த காலை வச்சுட்டு காலில் செருப்பு கூட போட்டுக்கல. அந்த ராத்திரி வேளையில
நான் கீழே இறங்கறதே காலில் என்னுடைய காலில் போட்டுக்கக்கூடிய அந்த பாதாணி ஷூவை கட்டிண்டு நான் வெளியில வரேன். இப்படியே என்னை காப்பாற்ற வந்திருக்கியே, உனக்கு காலெல்லாம் நோகாதா, கால் வலிக்காதா, நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 22 தோளால, அதாவது 110 பவுன் 110 பவுன்ல 2 பாத அணி செருப்பு அம்பாளுக்கு அவர் பண்ணி கொடுத்தார். தங்கத்துல செருப்பு, நவரத்னம்லாம் இழைச்சது, மேல மரகத பச்சை எல்லாம் போட்டிருக்கோம். ஆடி மாசம் பூர நட்சத்திர உற்சவத்துல 8வது நாள் அன்னைக்கு இன்னைக்கும் அந்த தங்க செருப்பு அம்பாள் போட்டுக்கிறோம். அம்பாளுடைய லீலைகள் அப்படின்னா பரமாச்சரியம். அவளை நினைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டா அவதான் எல்லாமே. அவ காட்சி கொடுத்த அந்த அழகு இருக்கு பாருங்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவான் பாருங்க. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீதூர்க்கை வீற்றிருப்பாள். இது மாதிரி அவளை மனமுருக பிரார்த்தனை பண்ணினாள், அவளுக்கான நேரத்தை கொடுத்தாள். அதுதான் இன்னைக்கு காலையில கொடுத்தோம். சன்னதியில போய் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு விடியற் காலையிலேருந்து நின்றுட்டு அம்பாவை பார்க்க போறோங்கிறத நினைச்சுட்டு நிற்கிறதே, பிரத்யட்சமா பக்கத்துல வந்து நிற்பாள். யாரை பத்தி பேசினால் நாம் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாமோ அவள் தான் அங்கே இருக்கின்ற. அவள்தான் ராஜராஜேஸ்வரி, ராஜசியாமலா. மதுரையில எல்லாமே அபூர்வம். எல்லா ஊர்லயும் நடராஜ பெருமான் பார்த்தோம் அப்படின்னா இடது காலை தூக்கின்னு இருப்பார். மதுரையில பார்த்தால் இடது காலை ஊனின் இருப்பார். என்ன காரணம்னா, இந்த க்ஷேத்திரம் மதிப்பு யார் ஊன்றான்னா அம்பாள். அம்பாளுடையது இடப்பாகம். அம்பாள் தான் ஊனி எல்லாத்தையும் காப்பாத்துறா அப்படிங்கிறத காமிப்பார். ஒரு ராஜாவுக்காக கால் மாறியது வேற, அவனுக்கு நடன சாஸ்திரம் தெரியும், எத்தனை கஷ்டம் நீ இப்படியே நிக்கிறியங்கிறதுக்காக வேற. ஆனா இந்த க்ஷேத்திரம் அம்பாளுக்காக. இன்னொன்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கு சமானம். மூலாதாரம்னா திருவாரூர், ஆக்ஞாசக்கரம்னா வாரணாசி, சகசிராரம் அப்படின்னு கேட்டா கைலாயம், ஹிருதயஸ்தானத்தை சொல்றதே பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க சிதம்பரம். இது எல்லாத்துக்கும் காரணமான க்ஷேத்திரம் மதுரை, துவாதசாந்த க்ஷேத்திரமாக. அதுக்கு மேல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிராரத்துக்கு மேல இருக்கக்கூடிய துவாதசாந்தம் தான் மதுரை. மதுரை க்ஷேத்திரம் அப்படிங்கறதே அவளுடைய லீலைகளே அவ்வளவு. திருவிளையாடல் புராணத்தில் அவ்வளவு விஷயம். ஞானசம்பந்தர் அவருடைய 11 பாட்டிலையும் மீனாட்சியோட சேர்த்து தான் பதிகம் பண்ணிருப்பார் மதுரையில். அதுதான் பெரிய ஆச்சரியம், பரமாச்சரியம். அவ்வளவு நூல்கள் தமிழுக்கு, அத்தனையும் மதுரை. இந்த பீட்டர் ரோஸுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலும் அம்பாள் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு லீலையை பண்ணினார். மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னா எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் கிருஷ்ணதேவராஜர். மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்ன உடனே அத்தனை பேருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியவா இந்த க்ஷேத்திரத்துல பிறந்த, இந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் மேல பிள்ளைத்தமிழ் பாடிய பெரும் கவிஞர். இப்படி ஒரு பட்டியல் நின்றுட்டே போனாலும் கூட அழகாபுத்தூர்ல ஒரு செட்டியார் ஒருத்தர், அவருக்கு பேரே வைநாகம் நாகப்ப செட்டியார்னு பேர். அவர் ஒரு நாள் இங்க சன்னதியில சுவாமி பார்க்க வர, சுவாமியை அப்படியே பிரதட்சணம் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பார்க்கிற. இந்த ஊர்ல சின்னதா ஒரு கடை வைக்கிற. ஒரு நாள் மழை பெய்யறது. மழை பெய்யறத பார்த்தா எங்க பார்த்தாலும் கொட்டுறது. எங்க பார்த்தாலும்னா அம்பாளுடைய கர்ப்ப கிரகம், சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்துல தண்ணி உள்ள வருது. எல்லா இடமும் திருப்படி ஆகல.
அவருக்கு தோணித்து, நாம் இருக்கிற வீடு எப்படி இருக்கு, சிவபெருமான் இருக்கிற இடம் எப்படி இருக்கு, இதை சரி பண்ணலாம்னு நினைச்சு முதல்ல சுத்தி வர, அப்படியே சுத்தி வந்து பார்க்கிறார். வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கு. இப்படி மொட்டை கோபுரமா இருக்கு, இதை முதல்ல சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இந்த கோபுரத்தை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா, நாயக்கர் காலத்துல தான் அதிகமான திருப்பணி அதோட அப்படியே நின்றுடுத்து. நாயக்கர் காலத்துல ஆரம்பிச்சது அப்படியே நின்றுடுத்தது, கட்ட முடியல யாராலையும். என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்தபதி எல்லாம் கூப்பிட்டு இந்த கோபுரத்துக்கு ஒரு பட்ஜெட் வாங்கி இதுக்கு கட்டண பிற்பாடு யாருமே பேச மாட்டேங்கிறா, வேலை பார்க்க மாட்டேங்கிறா, எல்லாரும் பயப்படுறா. ஏன்னு கேட்கிற, வேற ஒண்ணும் இல்ல, ஆகம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கீழே இந்த இடத்துல ஒரு தேவதை இருக்கு, முனீஸ்வரன் தேவதை இருக்கு, இது காவல் தேவதை. இதுக்கு மேல ஏறி நின்று 7 நாளைக்கு மேல யாராலையும் வேலை செய்ய முடியாது, 8ஆம் நாளைக்கு செத்து போயிடுவா. அதனால நாங்கெல்லாம் அதை பண்றதுக்கு தயாரா இல்லை. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கண்ணை வித்து சித்திரமா வாங்க முடியும், அதனால நாங்க அதை பண்றதுக்கு தயாரா இல்லை. அவர் எவ்வளவோ சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பண்ணுங்க, மாட்டேன்னுட்டா யாரும். அவர் கேட்டாராம், யாருக்குப்பா பாதிப்பு வரும்னு. முதல்ல யாரு வேலையை ஆரம்பிக்கிறாளோ அவன் செத்து போயிடுவான். நான் இவ்வளவுதானே. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது, வெள்ளிக்கிழமை. 2 கல்லு செங்கல் எடுத்துட்ட, மீனாட்சி அம்மன் சன்னதியில கொண்டு போய் வச்ச, அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்ட, நீ என்ன வேணா பண்ணுன. அம்பாள்கிட்டேருந்து ஒரு மாலை எடுத்துட்ட, 2 கல் எடுத்துட்ட, நேர வடக்கு கோபுரம் வந்த, ஏணிய வச்சார், மேலே ஏறினார், கல்லை வச்சார், அம்பாளோட மாலையை சாத்தினார், கீழே இறங்கினார். ஸ்தபதி எல்லாம் நாள் எண்ண ஆரம்பிச்சுட்டான். அடுத்தவன் சாகிறதுனா எவ்வளவு அவன் சந்தோஷப்படுறான் பாருங்க. நாள் 1, நாள் 2, நாள் 3, வெள்ளியோட வெள்ளி 8, இன்னைக்கு ராத்திரியோட இவர் கதை முடிஞ்சுட்டான். சாயந்தரம் 4:30 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, அவன் தரக்கல்ல கதவு சாத்திருக்கு. 6:30 மணி ஆச்சு, வாசல்ல 2 பேர் பேசியிருக்கான். இந்த நேரம் போயிருப்பாரு நினைக்கிறேன். கதவை திறப்போட்டு நடந்துன்னு போறான். செட்டியார் கதவை திறந்துட்டு வெளியில வரார். ஒரு சுத்து பெருத்து போயிருக்க. வந்தவன் கேட்கறான், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்கறான். ஒன்றும் ஆகலையாப்பா, அதாவது சாக போறவன் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் அங்கேருந்து வரான், இவனும் அவனும் ஃப்ரெண்டு, இவன் சாக போறான். நீ கவலைப்படாதடா, சௌக்கியமா நீ செத்து போவோம், குழந்தை குட்டியெல்லாம் பாத்துக்கிறேன், சொத்து பத்தெல்லாம் நான் பராமரிக்கிறேன், கொஞ்சம் கூட நீ கவலைப்படாத, எல்லா ஹெல்ப்பும் நான் உனக்கு பண்றேன், உனக்கு இப்ப ஏதாவது வேணுமா அப்படின்னா. வேற ஒண்ணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் என் கூடவே இருந்த, நான் கிளம்ப போறேன், வரையா போகலாமான்னா. அவன் தப்புன்னு ஓடி போயிட்டான். எல்லாம் நம்ம கூட வராது, எதுவுமே வராது. மனை மக்கள் சுற்றம் பெரும் மாயா சத்தியம். அப்புறமா எழுதி திருப்பணி பண்றான். இந்த கோபுரம், இந்த கோவில் முழுக்க 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 அவரால் திருப்பணி பண்ணி தரப்பட்டது. அவருடைய காலத்துல அந்த கோவில அவ்வளவு செப்பனிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம இவ்வளவு அழகா பாக்குறோம்னா அவர் தான். ஒரு காரியம் பண்ணார், மதில் சுவர் கட்டினார். அந்த மதில் சுவருக்கு கபாலீஸ்வர்னு பேர். ஒரு நாளைக்கு நடந்து போகிறதே பார்த்தா ஒரு நாய் ஒண்ணு அதுல போய் அசுத்தம் பண்ணி விடுத்து. ஆஹா, இப்படி இதை பண்ணி விடுத்தேன், ஏற்கனவே ஏதோ ஜென்மால பண்ணதெல்லாம் இப்படி பிறக்கிறது, இது மாதிரி பண்ணா வேற என்னென்னலாம் கிடைக்கும்னு தெரியலேன்னுட்டு உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டாக்க, அங்கேருந்து ஒரு 15 அடி வாங்கி 4 பக்கம் வேலி அமைச்சு நந்தவனம். இன்னைக்கு நீங்க பார்த்தேன்னா மதில் சுவரை தொட முடியாது. மதுரையில இதெல்லாம், மதுரையில அவர் பண்ணின ஒருத்தருக்காக அவர் என்ன பண்ணுவாரா, அம்பால போய் பார்ப்பார், தரிசனம் பண்ணுவார். அவர் ராத்திரி அர்த்தஜாபமான உடனே அந்த பிரசாதம் தான் சாப்பிடுவார், வெளியில இருந்து எதையும் சாப்பிட மாட்டார். அம்பாளுக்கு 2 தங்க குடம் பண்ணி வச்சிருக்கார். அவருக்கு யாரோ ஒருத்தர் பணம் தரணும். அவர் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டார், ஆத்தூர்னு ஒரு ஊருக்கு போயிட்டார். சரின்னா அவரை தேடிட்டு போறாரு. இங்கேருந்து அவர்கிட்ட வந்த பணம் வந்தா இன்னும் அம்பாளுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற. பகல் முழுக்க பயணப்பட்டு போயிட்டா. ராமநாதபுரத்துக்கிட்ட இருக்க, இன்னைக்கு சாரட்டுவண்டியில தான் போக முடியும். போய் இறங்கிட்டா. ராத்திரி நேரம் கூட இந்த வண்டி ஓட்டுறவன் கூட இருக்கிறவன் எல்லாம் வர உட்காந்துட்டா. ஐயா இதான் வாங்கிட்டு வரட்டோம், நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்ப்பா, நீங்க எல்லாம் உன ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. ஐயாவே சாப்பிடாத போது நாங்கள் என்ன சாப்பிட போறோம்னா, எடுத்து அந்த சாரட்டுவண்டியில இருக்கிறத தூக்கி ஒரு அடுத்த திண்ணையில போட்டுட்டார். உட்காந்துட்டார். மீனாட்சின்ட்டு படுத்துட்டார்.
கொஞ்ச நேரம் மாறுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒருத்தர் வந்து தட்டி எழுப்புறான். வெள்ளி தாம்பாளத்துல பால் சாதம், பட்சணம், அதெல்லாம் என்னென்ன நைவேத்தியம் பண்ணுவோம் இருக்கும், அதை கொண்டாந்து தரான். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. கையில தட்டை கொண்டாந்து கொடுத்தா கையில வாங்குற வந்த பொண்ணை காணும். இதெல்லாம் நடந்தது. ஏதோ யுகத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சத்தியமானு கேட்கிறேன். இதெல்லாம் நடந்தது. எடுத்த இந்த வண்டி ஓட்டரோட கூட்ட பிரசாதத்தை நாமளே சாப்பிடக்கூடாது, 4 பேருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அவனுக்கு கொடுத்த அவன் நினைச்சண்டா இந்த ஊருக்கு செட்டியார் அடிக்கடி வந்துட்டு போறவர், இந்த ஊர்ல இருக்கிறவா வந்து கொடுத்துருக்கா போல இருக்குன்ட்டு. ஒரு பர்ஜாரகனை வேற கூட அழிச்சுன்னு வந்திருந்தார், அவனுக்கும் கொடுத்த. தானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த தாம்பாளத்தை அலம்பரத்தை தான் பார்த்தா அந்த தாம்பாளத்துல போட்டிருக்கு, இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அங்கையர் கண்ணிக்கு ராக்காலத்துக்கு நைவேத்தியத்திற்கு வரக்கூடிய தாம்பாளம். பயந்து கொடுத்து உடனே கேட்டா, நான் பொழுது விடிஞ்சது ஐயா, அந்த பணம் கொடுக்குறேன் இனிமேல் அவ காரியத்தை அவ பார்த்து பாப்பா, அதுக்கு தான் நான் தேடி இங்க வந்தேன், வா நம்ம ஊரை பார்க்க போவோன்ட்டு கிளம்பி நேரம் ஊருக்கு வர. அம்பாள் சன்னதி தூண்ல கோவில் பர்ஜாரகனை கட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்கான். வெள்ளி தாம்பாளம் காணும் எங்கன்னு சொல்லி. அவன் சொன்னா தேய்ச்சி நான் உள்ளுக்குள்ளதான் வச்சேன் காணுன்றான். இவர் கொண்டாந்து தாம்பாளத்தை கொடுக்குற. அம்பாள் பாருங்க, அவளுடைய மீனாட்சியினுடைய லீலைகளை கேட்டுட்டே இருக்கலாம். இதெல்லாம் இப்ப நடந்த லீலை. மதுரை விட்டதுக்கு அப்புறம் அவர் போகவே இல்லை. அழகாபுத்தூர் அவருடைய ஊர். அவருடைய மனைவி இறந்து போயிட்டா, ஊரை விட்டு போகல. ஊரை விட்டு போக மாட்டேன்ட்டார். கேட்டா, என்னப்பா அவன் மனைவி போயிட்டா? அவன் பராமரிச்சுட்டா, நான் போய் என்ன பண்ண போறேன், என் புள்ள போயிருக்கான், நான் இங்க விட்டுட்டு போனா மீனாட்சி என்ன தேடி வந்துடுவான், நான் வரமாட்டேன்ட்டான். அவ்வளவு திருப்பணி பண்ணுவேன். சிவராத்திரி உற்சவ காலத்துல பஞ்சமூர்த்தி புறப்பாடை விருத வாத்துல பூஜை எல்லாம் ஆறுது. விபூதி வாங்கிக்கிறார், நெத்தியில எட்டுக்கிறார், எல்லாம் முடிஞ்சது. பக்கத்துல இருக்கிறவங்க தட்டுறார், அப்பா எனக்கு வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுடுத்து, சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டுவிட்டார். உள்ள போனார், படுத்துனார், ஜீவன் போயிடுது. அவருடைய ஆத்மா மீனாட்சியினுடைய பாதத்தில் இன்னைக்கும் விளைப்பார் என்று. எதுக்காக சொல்றேன்னா, மீனாட்சியினுடைய அற்புதங்கள் கேட்டுட்டே இருக்கலாம். மீனாட்சியினுடைய அனுகிரகங்கள் அப்பேற்பட்ட ஒரு மதுரை. இன்னைக்கு காலையில எல்லா சிவன் கோயில்லையும் நீங்க அம்பாள் பார்த்தெல்லாம் சுவாமியினுடைய இடது பக்கம் இருப்பா, இல்லைன்னா தெற்க பக்கம் இருப்பா, இல்லைன்னா நேருக்கு நேர் இருப்பா. சில கோவில்கள்ல அம்பாளுடைய வலது பக்கம் இருப்பா. நாம பார்த்த 3 கோவில்கள், கோவில்பட்டி, திருநெல்வேலி, மதுரை. இந்த 3 ஊர்லயுமே முதல்ல சொல்றது அம்பாள் பேர் தான். கோவில்பட்டி அப்படின்ன உடனே அத்தனை பேருமே தாயார் செண்பகவல்லியை சொல்லுவாங்க. திருநெல்வேலின்னு உடனே காந்திமதியும், மதுரைனா நீங்களே சொல்லிடுவேன். எல்லாம் இப்படி. அம்பிகை என்ன காரணம்னா, அவளுக்கு தான் முக்கியத்துவம். அவ கையில இருக்கக்கூடிய கிளி, அவள் தான் எல்லாமே, சகலத்துக்கும் காரணம், உலகத்தினுடைய படைப்பிற்கு காரணம். தக்ஷனுடைய யாகத்தில் தன்னுடைய திவ்யமான சரீரத்தை சேர்த்துண்ட பிற்பாடு மதங்க மகரிஷிக்கு பிரத்யட்சமாய் ராஜ மாதங்கியாக காட்சி கொடுக்கக்கூடிய மதுரை அற்புதம். முதல்ல இங்க வந்த நதியே ஹிருதயமாலான்னு பேர். அதுதான் கிருத்தமாலாவாச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா அது மதுரைக்கு மாலை போட்டா மாதிரி அது இருக்கும். கவனிச்சு பார்த்தா தெரியும். மதுரை அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். ஒரு மூர்த்தியும் விசேஷம். இருக்கக்கூடிய பிள்ளையார் பார்த்தா பெரிய பிள்ளையார், முக்குருணி விநாயகர்னு பேர். கோவிலினுடைய பிரகாரத்துல நீங்க கவனிச்ச எல்லாம் தெரியும், ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் பெரிய அற்புதம். மிளேச்சர்கள் இங்க தேடி வரத்த இந்த கோவில்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போகணுங்கிறத இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் சுவாமியை உள்ள வச்சு பூஜை பண்ணி தீபமேத்தி அந்த இடத்தை தர போட்டு கல்லுனால மூடி அதுக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டான். வந்தவா அதை உடைச்சு எறிஞ்சா. கிட்டத்தட்ட 48 வருடம் பூஜை கிடையாது. 48 வருடம் கழிச்சு ஒருத்தர் வரார், இங்க சுவாமி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார். கல்ல உடைச்சு உள்ள போனா கர்ப்ப கிரகம். 48 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை பண்ண புஷ்பம் அப்படியே இருக்கு, பூசின சந்தனம் அப்படியே இருக்கு, தீபம் அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கு. சுவாமி ஸ்வயம் பிரகாசமா இன்னைக்கும் சுடர் விட்டு அனுகிரகம் பண்ற. இதெல்லாம் சத்தியம். பேர்பட்ட மதுரையை ஒட்டிய கஷேத்திரங்கள் தான் இது. இத்தனையுமே நம்ம சுத்தீர வரக்கூடியது. எல்லாமே லீலைகள் பண்ணது, அனுபவிக்கிறோம், அருள் பெறுகிறோம். ஹர நம பார்வதி பதஜே.